மத்தேயு 10:30 உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முடியும், உங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் முக்கியமானது. ஆனால் அது எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு தெரியுமா? நீங்கள் என்னைக்காவது உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு சொல்லி எண்ணியிருக்கீங்களா? முடியே இல்லாமல் இருக்கிறவங்கள பற்றி நான் இப்போ சொல்லலை. ஏன்னா கேலியும் செய்யாதீங்க, கிண்டலும் பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படி சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? எவ்ரி ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 முடி விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, செய்யும்பொழுது உடனே பயந்துருவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு. முடிய நட்டு 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 வைக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, சேர்க்க முடிய வைத்து எத்தனையோ பேர் ஏமாத்தம் பார்க்குறாங்க. இந்த ஊழியத்தில் விதவிதமான அற்புதங்கள். அந்த அற்புதங்களை நான் சொல்ல போனால் அது சொல்கிற நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் எத்தனையோ பேருக்கு தலையில் முடி கொட்டி ஒன்றும் இல்லாமல் போய் அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு. ஆகையினால பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் ஹிஸ் சைட். யூ ஆர் ப்ரெஷியஸ் ஃபார் ஹிம். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக விளையாட பெற்றவங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். முதல்ல கவலைப்படாதீங்க, துயர் கொள்ளாதீங்க. அதே நேரத்தில் கவலைப்படுறதுனால தான் முடிகளும் கொட்டும். கவலையினமாகவும் இருக்க வேண்டாம், நீங்கள் ஜாக்கிரதையாகவும் இருங்க. ஆனால் பயப்படக்கூடாது. நாளைய குறித்த பயம், இன்றைக்கு குறித்த பயம், தினம் ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் வந்துட்டா வேதாகம யோபு 3:25 நான் பயந்தது எனக்கு வந்தது அப்படிங்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறீங்க. அந்த பயத்தை விட்டுருங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் தலை முடியும் நல்லா இருக்கணும். உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும். உங்கள் தலையில் இருக்கிற முடி எல்லாமே எண்ணப்பட்டிருக்குதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ உங்களுடைய நாட்களையும் அவர் எண்ணி கையில் வச்சுருக்காரு. ஆசீர்வாதமான நாட்களை உங்களுக்கு கொடுப்பார். நம்ம முதல்ல ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். துதிக்க துதிக்க தாங்க அற்புதம் நடக்கும். பயப்பட 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 எல்லா வேதனையும் வந்துடுங்க. சரீரத்தில் சுகமாக இருக்கணும்னா முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிங்க. சரியா? அப்படி இருந்துட்டா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் தேவைகளை சந்திப்பேன். உன் குடும்பத்தின் பிரச்சனைகள் எனக்கு தெரியும். உன் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஏதோ கைப்பிடி மாவை வைத்து கொண்டு அன்றைக்கி சாரிபாத்தி விதவை அழுதவனமாக இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்துட்டார். உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாட்ட போகிறார். புதிய மகிமை, புதிய வல்லமை, மீண்டும் துளிர் விடுவீங்க. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, என் ஜனங்கள் துளிர் விட்டு பிரகாசிக்கணும். எங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் நீங்கள் என்ன வைத்திருக்கீங்க. எங்களுடைய நாட்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. நாங்கள் வாழணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. இதோ என் ஜனங்கள் பிரகாசிக்கட்டும், வாழட்டும். சந்ததி சந்ததியாக உங்களுடைய பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் தூக்கி நிறுத்துங்க. கர்த்தர் தாமே உள்ளங்கையில் வரைந்து வைத்தேன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்களை தூக்கி நிறுத்தி கனப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.